கடைசி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா விங்கர் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் கூலண்ட் தான் லீக்கு. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட கூலண்ட் லீக் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கூலண்ட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பம்ப்லேருந்து தான் லீக் ஆகுது. ப்ராப்பராக கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணலைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். வாட்டர் பம்ப்லேருந்து சீல் தான் பார்த்தீங்கன்னா இதில் லீக் ஆகுது. இதே கண்டிஷனில் வண்டி ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டும் இதில் கட் ஆகிடும். ஏன்னா வாட்டர் பம்போட டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் டைமிங் பெல்ட்டு தான் வாட்டர் பம்பை ட்ரைவ் பண்ணுது. இந்த மாதிரி கூலண்ட் லீக்கை பார்த்து கரெக்டாக பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கரெக்டாக இருக்கும். இந்த கூலண்ட் லீக்கை எவ்வளோ நாள் ஆயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாவில் 483 என்ஜின் வரும். 4 சிலிண்டர் 83 டயான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா 483 டீசல் இன்ஜின் இது. இப்போ ஒரு சுமோ விக்டாவோட இன்ஜின், ஃபோல்டு சுமோவோட இன்ஜின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெத்தட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். டைமிங் பெல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரே காமன் தான். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேட்டர் ஃபேன் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபேன் இருக்கிற டிரைவ் டைப்பு. அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேனாக வராது. அந்த ஃபேனோட புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியாக தான் வரும். இந்த வாட்டர் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் போய் கூட லீக் ஆகல. அதில் ப்ளோ ஹோல்ஸ் ஆகிடுச்சு. வாட்டர் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிட்டு அடிச்சு போயிடுச்சு. வாட்டர் பம்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு டைமிங் செட்டிங் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விங்கரோட டைமிங் பெல்ட்டோட டைமிங் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சுமோவோட டைமிங் செட்டிங் தான். ஒரு கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் செட்டிங் போல்டு ஹோல்ஸ் வரும். அதேமாதிரி ஃப்ளைவீல்லே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இந்த இடத்துல ஒரு வருதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள கண்டிப்பாக பார்த்தா தான் தெரியும். டைமிங் பெல்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்பராக கூலண்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்போடும் போயிடும். கூலண்ட்டோட யூசேஜே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட அரிச்சு போகாமல் இருக்கிறது தான், இன்ஜினோட ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டோட மெயின் பர்பஸு. கூலண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கை இன்ஜினை பண்ணாது. ஏன்னா கூலண்ட் வந்து உங்களுக்கு இன்ஜினோட ரஸ்ட் ஆகாமல் தான் இருக்கும். பேசேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கிறது தான் கூலண்ட்டோட ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அந்த மாதிரி இல்லைன்னும் போது இந்த மாதிரி வாட்டர் பம்ப்லாம் ஈஸியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டோட வாட்டர் பம்ப் தான் நான் வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2078 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வாட்டர் பம்பு லீக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டும் உங்களுக்கு வாட்டர் சோக் ஆகும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டும் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த டைமிங் பெல்ட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 725 வரும். இப்போ நான் வாட்டர் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த விங்கரில் டைமிங் பெல்ட்டில் நான் ஃபிட் பண்ணிவிட்டேன்.